திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம அறிவாட்டாய நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? கனமங்கலம் அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குலத்தில் தாயனார்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. வேளாளர் குலத்துக்கே தலைவராக இருந்த அவர் சிவபக்தி மிக்கவராகவும் இருக்கார். சிவபெருமான் மேலே வச்சுருந்த அந்த பக்தியின் காரணமாக தினம் சென்னல் அரிசி சாதம், செங்கீரை, மாவடு இதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு திருவமுது சேவிச்சுட்டு வர்றத அவருடைய திருத்தொண்டாவே செஞ்சிட்ருக்காரு. இவர் வசதியாக இருக்கும்போது மட்டும் இல்லை, வசதி இல்லாதப்ப கூட இந்த திருத்தொண்டை நிறுத்தாமல் செய்வாருன்னு சிவபெருமானுக்கு தெரியும். அதை மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்கணும்ல, அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு வறுமை வர வச்சுட்டாரு. இப்போ அறிவாட்டாய நாயனாருக்கு வறுமை வந்ததுனால அவர் கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. நெல் இருக்க போகிறாரு. சென்னல் அறுத்தாருன்னா அதுக்கு கூலியாக சென்னல் தருவாங்க, கார்னல் அறுத்தா அதுக்கு கூலியாக கார்னல் தருவாங்க. இப்போ சென்னல் கிடச்சிதுன்னா அது அவர் சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கவே மாட்டார். அது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி சமைச்சு அந்த சாப்பாடை கொண்டு போய் கோவிலில் திருவமுது சேவிச்சுட்டு வந்துடுவார். கார்னல் கிடைச்சா மட்டும்தான் அதை அவங்க சமையலுக்கு பயன்படுத்துவாங்க. இப்படி இருந்த இந்த சூழ்நிலையில் அதுக்கும் ஒரு சோதனை வந்தது. அந்த ஊரில் கார்னல்லே விளையல, செந்நெல்லாவே விளைஞ்சிருக்குது. அப்போ எங்கே ஒரு நெல் இருக்க போனாலும் செந்நெல் தான் கிடைக்குது. ஆனால் அறிவாட்டாய நாயனார் கொஞ்சம் கூட மனசு கஷ்டப்படலை, மனசு தளர விடலை. எல்லாம் இறைவனோட கருணை. நம்ம தினம் செய்கிற இந்த திருப்பணி நிறுத்தாமல் நடக்கணுங்கிறதுக்காக சிவபெருமான் நமக்கு செந்நெல் கொடுக்குறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த செந்நெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு கோவிலுக்கு திருவமுது கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, சரி அரிசி சாதம் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் இருக்கிற காய்கறி, கீரை அதெல்லாம் பறிச்சிட்டு வந்து சமைச்சு அதை 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுக்கும் சோதனை வந்தது. அவங்க தோட்டத்தில் ஒரு காயோ கீரையோ எதுவுமே விளையாமல் போயிடுச்சு. அதனால் அவங்களே சாப்பிடாம இருக்காங்க. அப்படி சாப்பிடாம இருந்தாலும் சிவபெருமான் மேலே வச்சிருந்த அந்த பக்தியில் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அவங்க செய்கிற திருத்தொண்டை தினம் செஞ்சிட்ருக்காங்க. சென்னல் அரிசி சாதம், செங்கீரை, மாவடு இதை தினமும் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு திருவமுது சேவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க 2-3 நாள் சாப்பிடாம இருந்ததுனால ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சிவபெருமானுக்கு செய்கிற திருத்தொண்டை நிறுத்தாமல் செய்யணும்னு தயானார் ஒரு கூடையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டாரு. அவங்க மனைவி ஒரு மண் கலயத்தில் பஞ்சகவியத்தை எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க சாப்பிடாம இருந்ததுனால உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, காலெல்லாம் நடக்க முடியல, பின்னுது. ஆனால் அவங்க மனசு மட்டும் சிவபெருமானே நினச்சிட்டு இருக்குது. சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போய் சிவபெருமானுக்கு சரியான நேரத்தில் திருவமுது செய்விச்சுட்டு வரணும்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. சீக்கிரம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்குறாரு, போக முடியல. பசி கலப்பால் அப்படியே மயக்க வர மாதிரி இருக்குது. அப்படியே அவர் கீழே விழ போகும்போது அவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க மனைவி அவரை அப்படியே தாங்கி பிடிக்கலான்னு போகிறாங்க. அப்போ அவங்க மனைவி கையில் வச்சுருந்த அந்த பஞ்சகவிய கலையும் அப்படியே கீழே விழுந்து உடஞ்சி போச்சு. தயானார் மயக்கத்தில் கீழே விழும்போது அவர் தலையில் கூடையில் வச்சுருந்த அந்த சாப்பாடு எல்லாமே கீழே நில வெடிப்பில் போய் சிந்திடுச்சு. இதை பார்த்து தயானார் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு சிவபெருமானுக்கு திருவமுதுக்காக வச்சுருந்த சாப்பாடெல்லாம் அப்படி மண்ணில் கொட்டிடுச்சே, நம்மளால் இன்னைக்கு சிவபெருமானுக்கு திருவமுது சேவிக்க முடியலையேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் ஒரு முடிவு பண்ணுறாங்க, சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய திருத்தொண்டை இன்னைக்கு நம்மளால் செய்ய முடியல, இதுக்கப்புறம் நம்ம உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அவர் நெல் இருக்கிறதுக்காக இடுப்பில் எப்பவுமே அருவா வச்சிருப்பாரு, அதை எடுத்து அவரோட கழுத்தை அறுத்துக்க போறாரு. இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருப்பாரா சிவபெருமான்? அந்த நில வெடிப்பிலிருந்து கையை வெளியில விட்டு தாயனார் கையை கெட்டிமா பிடிச்சிக்கிட்டாரு சிவபெருமான். அப்புறம் அந்த நில வெடிப்புக்குள்ளார மடுக்கு மடுக்குன்னு மாவடு கடிக்கிற சத்தம் வேற கேட்டுச்சு. இதை கேட்ட உடனே தாயனார் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இறைவா, எனக்காக இப்படி மண்ணில் கொட்டின சாப்பாட்டை வந்து நீ சாப்பிட்ருக்கியே, உன் கருணையே கருணை அப்படின்னு அப்படியே மகிழ்ந்து இறைவனை வணங்குறாங்க. அப்போ அவர் கழுத்தில் அருவாவால் அறுக்க போனார்ல, காயம் ஏற்பட்டுச்சு கழுத்தில். அந்த காயமும் அப்படியே சரியாக போயிடுச்சு. அப்போ சிவபெருமான் அப்படியே மறைஞ்சி ஆகாயத்தில் ரிஷப வாகனத்தில் உமாதேவியாரோட காட்சி கொடுக்குறாரு. தாயனாரும் அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு சிவபெருமானை போற்றி வணங்குறாங்க. உடனே சிவபெருமானும், நீ செய்த இந்த திருத்தொண்டனால நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன், நீயும் உன் மனைவியும் அங்கே சிவலோகத்துக்கு என் கூடயே வந்து இருந்து அங்கே மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லி அவரை கையோட தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு அப்படியே சிவலோகம் கூட்டிகிட்டு போயிட்டாரு. தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு தான் நம்ம அறிவாட்டாய நாயனாருடைய குரு பூஜை. அவருக்கு ஏன் அறிவாட்டாய நாயனார்னு பேர் வந்ததுன்னா, அவர் கழுத்தை அறுத்துக்கிறதுக்காக அருவா வச்சாருல்ல, அதனால தான் அவருக்கு அறிவாட்டாய நாயனார்னு பேர் வந்தது. தன்னுடைய உயிருக்கு மேலாக சிவபெருமானுக்கு செய்கிற திருத்தொண்டை நினச்சதுனால தான் அந்த திருத்தொண்டு அன்னைக்கு செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் தன்னுடைய உயிரையே மாற்றிக்க நினைச்சாரு அறிவாட்டாய நாயனார். பக்தினா வைராக்கியம் நிறைந்த பக்தியாக இருக்கணும்.
வைராக்கியம்னா இது இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு அதை செஞ்சே ஆகணும். எவ்வளோ சோதனை வந்தாலும், எவ்வளோ இடர்பாடுகள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இறைவன் மேலே குறைவில்லாமல் பக்தி வச்சுருந்தோன்னா இறைவன் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்து நம்மையும் காத்து ரட்சிப்பார். எஞ்சாத அறிவாட்டாயான் அடியார்க்கும் அடியேன் திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.